வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சரி எப்படி சார் பெர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி எடுக்கிறது, ஒரு ஆப்ஷன் பையராக இருக்க நம்ம பெர்ஃபெக்டான என்ட்ரி எப்படி எடுக்கிறது? ஏன்னா என்னதான் என்ன என்ட்ரி எடுத்தாலும் ஒரு 30 பாயிண்ட்டுக்கு பிளான் வைக்கிறோம்னா அது ஒரு 20 பாயிண்ட் 10 பாயிண்ட் போகிறதுக்கே தப்பாக இருக்குது. ஒரு 100 பாயிண்ட் பிளான் வைக்கிறோம்னா நம்ம எப்பயுமே ஒரு 20 பாயிண்டில் நெகட்டிவாக போகுது. நம்ம பிளான் பண்ணுறதா கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. என்னோட கம்பெனிலுமே என்னோட டீம்மேட்ஸுமே இந்த மாதிரி நிறைய பேர் இந்த சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அர்ஜென்ட்டாக ட்ரேட் எடுக்கிறங்கிற பேரில் எடுத்து அதை மிஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நல்ல ஒரு என்ட்ரியை மிக்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். எப்படி நல்ல பெர்ஃபெக்டான என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ நிஃப்டி நான் பிளான் பண்ண மாதிரி தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிஃப்டி பார்த்துட்ருக்கோம். நீங்கள் என்ன பிளான் வேணால் பண்ணுங்கள். இது நான் சின்னதாக ட்ரெண்ட் லைனு நிறைய இண்டிகேட்டர்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுறேன். அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். பட் நீங்கள் என்ன வேணால் ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபால் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி தான் இன்றைக்கி எங்கள் டீமுக்கு கொடுத்த அட்வைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபால் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 பாயிண்ட் கிட்ட மேலே ஏறும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இந்த புட் ஆப்ஷன்ஸ் இதை என் டீம்மேட்ஸ் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த என்ட்ரியை பெர்ஃபெக்டாக எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, வாங்க ஒரு நிஃப்டி புட் ஆப்ஷன் தானே, ஒரு நிஃப்டி புட் ஆப்ஷன்ஸ் போய் நான் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது எந்த ரேஞ்சில் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.35 அந்த ரேஞ்சில் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தது, என்ட்ரி கொடுத்துருந்தது. ஓகே, ஒரு 1.35ன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கிட்ட நம்ம ப்ரெடிக்ஷன் இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ, ஒரு 130லேருந்து இப்போ அது ஒரு 148 அந்த ரேஞ்சு கூட போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பாயிண்ட் கூட சின்னதாக ஒரு 10 நிமிஷத்தில் மூவ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது எக்ஸ்பைரி இல்லாததுனால இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90-92லேருந்து 120 வரைக்கும் கூட போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த இடத்துல எப்படி சார் பெர்ஃபெக்டான என்ட்ரி எடுத்துருக்க முடியும், எந்த வேல்யூவில் எடுத்துருக்க முடியும்? நான் நம்ம கொடுத்துருந்த வேல்யூவை தாண்டோன்னே எடுத்துடுறதா, இல்லை அதை கொஞ்சம் தூரம் போக விட்டு எடுக்கிறதா அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ நம்ம சொல்லியிருக்க வேல்யூ கிட்டத்தட்ட 91 கிட்டேயே நீங்கள் பை பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது கொஞ்சம் தூரம் போக விட்டு இந்த 100, 110 கிட்ட போகும்போது எடுப்பாங்க. சில பேர் தூரத்துக்கு பாருங்களா, இந்த மாதிரி 110 கிட்ட எடுப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது 103 கிட்ட வரும். ஸோ அங்கே போயிட்டு திருப்பி என் பை எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் ஐயோ திருப்பி கீழே போது போல இருக்குது அப்படின்னு செல் பண்ணிடுவாங்க. இது நல்ல ஒரு பெர்ஃபெக்டான இடம். எப்படின்னா அதை பாருங்களேன், இந்த இடத்துல நல்ல ஒரு ஏற்றம். இது கிட்டத்தட்ட 114 வரைக்கும் போயிருக்கு. ஒரு சின்ன ஃபால், சடனாக ஒரு சின்ன ஃபாலில் பார்த்தீங்கன்னா இது திருப்பி 99 வரைக்கும் டச் பண்ணியிருக்கு. ஒரு 15 பாயிண்ட் கீழே ஃபால் ஆகிருக்கு இல்லையா. ஆஸ் பர் த பிளான் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட என்ட்ரி இடத்துக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கபடி நிஃப்டியில் எங்கே கிராஸ் ஆகுதோ அங்கே எடுத்துருக்கணும். அதாவது 17,900 900க்கு கீழே போகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கணும். இன்கேஸ் அந்த இடத்துல என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட் சர்றன்னு ஏறிக்கிட்டு இருக்கும் போதோ, உங்கள் பிளான் படி போயிட்டு இருக்கும் போதோ பாதியில் போய் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா தேர் இஸ் எ சான்ஸ் நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல தான் அந்த பெர்ஃபெக்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்ல தெரியுமா, அது ஓகே. அது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துலையுமே அந்த பெர்ஃபெக்ட் என்ட்ரி யூஸ் பண்ணலாம், இந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம பிளான் பண்ணபடி இந்த மார்க்கெட் நான் சொல்லியிருந்ததுபடி 91 கிட்ட தான் நம்ம அந்த ட்ரிகர் ஆகிருக்கு. 91லேருந்து ட்ரிகர் ஆகி மேலே போயிருக்கு. ஓகேவா, 91லேருந்து ட்ரிகர் ஆகி மேலே போய் 130 வரைக்கும் 125 வரைக்கும் போயிருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல ட்ரிகர் ஆனோடனே, இந்த இடத்துல ட்ரிகர் ஆனோடனே சர்றன்னு ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கும் இல்லையா, அந்த ஏற்றத்தில் போய் பை பண்ணக்கூடாது. அதுலேருந்து எப்பயுமே ஒரு 10 பாயிண்ட் கீழே தான் நீங்கள் உங்கள் பையை எடுக்கணும். அதாவது இப்போ 91ல் வந்திருக்கும், ட்ரிகர் ஆகிருக்கும், சர்றன்னு 97 போயிருக்குன்னா அந்த 97ல் போய் பை பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு 8 பாயிண்ட் ஐ மீன் எப்படி சொல்கிறது, அதிகமாக நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 91 நீங்கள் உங்களோட என்ட்ரியாக ஃபிக்ஸ் பண்ணி பை ஆர்டர் போட்டு வைக்கணும். புரியுதுங்களா? அது திருப்பியும் வரும். ஆக்சுவலாக அந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அது திடீர்னு 97 போகுதுன்னா நம்மளோட பல என்ட்ரிக்கு திருப்பியும் 91க்கு வரும். ஸோ இப்போ அந்த இடத்துல 91ல் நீங்கள் பை என்ட்ரியை போட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல என்ட்ரி கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் வரலை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட் என்ட்ரியில் எடுத்துக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஆனால் சில பேர் அந்த 91 திடீர்னு 91 எடுக்க சொல்லியிருப்போம், சர்றன்னு மார்க்கெட் ஏறி இவ்வளோ தூரம் போயிருக்கும், 100 போயிருக்கும், 110ல் எடுத்துருவாங்க இதுக்கப்புறம் போகுமே அப்படின்னு. ஆனால் அது என்ன ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி சின்னதாக ஒரு சின்ன ஃபால்ஸ் நடக்கும் பாருங்க. 110 எடுத்திருப்பாங்க, கிட்ட பார்த்தா 90 கிட்ட வந்திருக்கும். ஆகா 10 பாயிண்ட் கீழே போயிருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, பயத்தில் ஸ்டாப் லாஸ்லாம் பார்க்காம வெளியே வருவோம். அதுதான் தப்பு ஆக்சுவலாக.
எப்பயுமே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்க போகிறீங்க, பிளான் படி என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னா கரெக்டான இடத்துல எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. சின்னதாக ஒரு 7 பாயிண்ட் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மேலே மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு, ஒரு 10 பாயிண்ட் மார்க்கெட் மேலே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே நீங்கள் பிளான் பண்ணும்போதே அது எங்கே வந்து ட்ரிகர் ஆச்சோ அங்கே தான் இருக்கும். 91 ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் 91 என்ட்ரியை போட்டு வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் உங்களுக்கு 91க்கு வரதுக்கான சான்சஸ் கிட்டத்தட்ட 60%. திருப்பியும் 91க்கு வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எடுக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து நம்ம ட்ரிகரான இடம். 94 கிட்ட ட்ரிகர் ஆயிருக்கு. 90 அந்த ரேஞ்சில் 91 94 ட்ரிகர் இருக்குன்னா இந்த இடத்துல பாருங்கள் திருப்பி அது 93 94 92 அந்த ரேஞ்சுக்கு வரும். வந்து ட்ரிகர் ஆகி உங்களோட அதாவது பை கால் வந்து இதை அக்செப்ட் ஆகும். அதாவது அது வந்து ஓகே ஆகும். ஸோ அப்போ வந்து திருப்பி நீங்கள் 91லேயே எடுத்து நல்ல மூவ்மெண்ட்டில் மார்க்கெட் எடுக்க முடியும். பாருங்கள், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது செம்மையாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தபடி செம்மையாக இறங்கிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஓகே, இது வந்து இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து எக்ஸ்பைரி டேயில் வந்து நம்ம பை பண்ணுறதே இல்லை, நம்ம மாற்றி தான் பை பண்ணுவோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம பிளான் பண்ணபடி இறங்கிருக்கு, ஏறிருக்கு, திருப்பியும் வரும், ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நான் சொன்னது தான், நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ட்ரேடர். நான் ஒரு 30 பாயிண்ட் 50 பாயிண்ட்டுக்கு நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு 10 பாயிண்ட்டை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அன்றைக்கி அந்த என்ட்ரி கிடைக்கலன்னா உங்களுக்கு லாஸ் கிடையாது மக்களே, அதுதான் ஒன்று. ஆனால் நீங்கள் ஒரு மார்க்கெட் நீங்கள் பிளான் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அந்த என்ட்ரி வந்து 20 பாயிண்ட் மேலே போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த 20 பாயிண்ட் மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது வந்து ஒரு ராங் என்ட்ரி. ஸோ அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் 90க்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 90 வரும்போது எடுக்கலாங்கிற பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அதை திடீர்னு ஏறிட்டாலுமே நீங்கள் 90லேயே போட்டு வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் வரும், 90க்கு எடுக்கும். அது வந்து சின்ன இடத்துல தான் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் பிளான் பண்ணது எக்ஸிக்யூட் ஆகலைன்னா அது வந்து அது நம்ம மிஸ்டேக் தான், அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் நம்ம பிளான் பண்ணது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் 90ல் வெயிட் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ எப்பயுமே என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க ட்ரிகர் ஆகுது அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் இல்லை ஒரு 15 பாயிண்ட் நீங்கள் லோவில் போட்டே வெயிட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு உங்களோட பை ஆர்டர் எடுத்துச்சுன்னா தான் நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10 பாயிண்ட் அட்வான்டேஜில் இருக்கீங்கங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ உங்களுக்கு அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு தப்பை மட்டும் என்ட்ரியில் பண்ணிடவே கூடாது. என்னென்னா, நீங்கள் பிளான் பண்ணபடி மார்க்கெட் மூவ் ஆகும், ஆனால் அது கடன் மூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்ஜென்ட்டில் அது எங்கே ஏறி நிற்குதோ அங்கே போய் வாங்கினீங்கன்னா அது தவறாக தான் முடியும். இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க நான் சொல்கிறேன். என்ன, இந்த இடத்துல சரசரன்னு என்ட்ரி, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருப்போம். சரன்னு மார்க்கெட் ஏறினதும் அது கிட்டத்தட்ட எவ்வளோ பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷத்துலேயே இவ்வளோ தூரம் ஏறிட்டு இல்லையா, அப்போ போய் இங்கே போய் பை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணது இங்கே தான் பிளான் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா, இப்போ நம்ம பிளான் பண்ணதுமே நான் இங்கேருந்து பிளான் பண்ணி இவ்வளவு தான் கொடுத்துருந்தேன். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 30-40 பாயிண்ட்டுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருந்தது, என்ட்ரியும் கொடுத்துருந்தது. ஆனால் அந்த இடத்துல என்ட்ரி மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இங்கே வந்துட்டு இங்கே போய் என்ட்ரி எடுப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கல, நம்ம விட்டதை தவிர பிளான் பண்ணது இங்கே, பட் என்ட்ரி எடுக்கிறது இங்கே அப்படின்னா அது மிக தவறான என்ட்ரி. அந்த என்ட்ரியை நீங்கள் எடுக்கவே கூடாது. அதுக்கு நீங்கள் விட்டுடலாம், அடுத்த என்ட்ரியில் பார்த்துக்கலாமே அப்படின்னு போயிடலாம். ஓகேவா, என்ட்ரி எக்கச்சக்கமாக இருக்குங்க. என்ட்ரி வந்து பிரச்சனை இல்லை. இப்போ கூட பாருங்கள், இதை 5 மினிட்ஸில் போட்டோம்னா இன்னொரு என்ட்ரி கூட கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு என்ட்ரி எடுக்கிறது, ஒரு நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது 50 தடவை 100 தடவை கூட கிடைக்கும். ஆனால் ஒரு தவறான என்ட்ரி எல்லாத்தையுமே ஸ்பாயில் ஆக்கிடும். ஸோ நம்ம எப்பயுமே தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம பிளான் பண்ணது நடக்கலை, அந்த டைமில் நம்மளால் என்ட்ரி கரெக்டாக வந்து பை பண்ண முடியலன்னா அதே பாயிண்ட்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து திருப்பியும் எடுக்கலாம், இல்லைனா வேறு என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் அது மூவ் ஆனதுக்கப்புறம் போய் பாதியிலே என்ட்ரி எடுக்கிறது மிக தவறான செயல். ஓகே, தவறான செயல். ஓகேவா, அது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நிறையா பிளான் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்குமே இப்போ இந்த ட்ரேட்லையுமே நிறைய பிளேயர் இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பாங்க, இந்த வேல்யூவை குறைச்சா ட்ரேட் எடுப்பாங்க. கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த லெவலுக்கு நல்ல ப்ராஃபிட். ஆனால் சில பேர் அதை மூவ் பண்ணி விட்டுட்டு இங்கே போய் எடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பல ஆப்ஷன் பையர் சின்ன சின்ன ட்ரேட் எடுக்கும்போது தவறு செய்கிற ஒரே விஷயம். நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த என்ட்ரி கிடைக்கலன்னா விட்டுருங்க. ஓகேவா, அதை விட்டுட்டு அது மேலே ஏறிட்டே அப்படிங்கிறதுக்காக போய் எடுக்காதீங்க. அது வந்து எப்பயுமே உங்களுக்கு ஒரு பெரிய லாஸை தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் பிளான் பண்ண இடத்துல மட்டும் என்ட்ரி எடுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் கிளியரானா, இப்போ நான் இந்த இடத்துல தான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன் காய்ஸ். அது போக விட்டுட்டு இங்கே எடுக்கிறதோ இல்லை இதில் போய் இங்கே எடுக்கிறதோலாம் எடுத்தோம்னா அது தப்பான விஷயம், தப்பான என்ட்ரின்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட் என்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு ட்ரெண்ட் லைனோ ஒரு இண்டிகேட்டரோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதோட கரெக்டான இடத்துல மட்டும் என்ட்ரி எடுங்க. அது போக விட்டு என்ட்ரி எடுக்கவே எடுக்காதீங்க.
ஓகே. இப்போ இந்த எல்லாருமே மோஸ்ட்லி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி வச்சுட்டு இதை ஸ்டாப் லாஸாக தான் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்காது. ஆனால் நீங்கள் அதையே தப்பான இடத்துல போய் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், தப்பாக தான் முடியும். ஸோ என்ட்ரி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணீங்களோ அதை மட்டுமே பண்ணுங்கள், தப்பான என்ட்ரி எடுக்காதீங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.